ஹாய் டா பீட்டர் சாமீஸ், நான் உங்களில் ஒருத்தி. அந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும்டா. லாஸ்ட் வீடியோவில் நான் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் தாண்டி இன்னொரு தரமான சம்பவம் நடந்தது. அதை ஏன்க்கா சொல்லாமல் விட்டீங்கன்னு நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. அதுவும் அந்த லைஃப்லேயே நடந்த ஒரு விஷயந்தான். ஜங்குக் ஆர்மிஸ் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தப்போ சடன்லி ஒரு ஆர்மி, இந்த டைமில் எதுக்கு லைவ் வர, லைவை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜங்குக்கு என்னாலலாம் லைவை ஆஃப் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுன்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஆர்மி ஆஃப் பண்ணியிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இப்படி பிரேவாக இருக்கிறதுனால மட்டும்தான் அவனை எவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவன் தைரியமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுறான். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிடிஎஸ் மெம்பரான ஜங்குக் மேலே ஒரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் நடந்தது. இப்போ சோஷியல் மீடியாவில் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஏர்போர்ட்டில் நடந்த அந்த ஷாக்கிங்கான விஷயத்தை பற்றி தான் ஆர்மிஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ஸ்லேயே கண்டினியூஸாக நிறைய பேர் அந்த போஸ்ட்டை திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நானும் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தான் நினச்சேன். பட் நிறைய ப்ரூஃப் எல்லாமே நம்ம ஆர்மிஸ் கலெக்ட் பண்ணி ஒன்று ஒன்றா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண அந்த விஷயம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு. எஸ், ஃபைனலி ஜங்குக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு ஏர்போர்ட் வரைக்கும் வந்ததா ஒரு நியூஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் அதை நம்பவே இல்லை. இங்கே மேலே இருக்கிற அந்த கிளிப் வர வரைக்கும் ஒரு பிரேவான ஆர்மி யார், எப்போ, எந்த ஏர்போர்ட்டில் எங்கே ஜங்குக்கு அட்டாக் பண்ண வந்தாங்கன்னு அவங்க எடுத்த எதர்ச்சியான ஒரு ஃபேன் பேஸ் வீடியோவில் தெளிவாக கவராக இருந்தது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மேபி அது அவரோட ஃபேனாக கூட இருக்கலாம். எதாச்சும் எடுக்கப்பட்ட வீடியோவை வச்சு ஒரு பர்சனை தெரியாமல் நீங்கள் அக்யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அதே சேம் லேடி தான் அந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜங்குக் வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஏர்போர்ட்டில் வந்திருந்ததும் மற்ற ஆர்மிஸ் கவனிக்காததும் ஒரே ஒரு ஆர்மியோட வீடியோவில் மட்டும் ரெக்கார்ட் ஆயிருந்ததும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளோ வருஷமாக 7 பேர் சேர்ந்து ஒரு தடவை பர்ஃபார்ம் பண்ணிட மாட்டாங்களான்னு இவ்வளோ வருஷம் ஆர்மிஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும்போது பிடிஎஸ் சைடில் ஆர்மிஸையும் தாண்டி ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்ற நம்பிக்கையை கொடுத்துரும். அவங்க நம்பிக்கையோட மிலிட்ரி போயிட்டு திரும்பி வந்து நம்ம ஃபேன்ஸ் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, அவங்களுக்காக நம்ம ஒரு பெஸ்ட் கொடுப்போன்னு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ ஆர்மிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்மிஸாக இருந்த பர்சன்ஸே இந்த மாதிரி அவங்க எகெயின்ஸ்டாக நடந்துக்கும் போது அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி ஜங்குக் அதை அவனுக்குள்ளே வச்சுக்க முடியாமல் லைவுக்கு வந்தப்பவே எல்லாத்தையும் சொல்லிட்டான். மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் யாரும் இதை பற்றி சொல்லலைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒன்ஸ் ஜிமின் ஃபோட்டோஷூட் முடிச்சுட்டு லைவ் வந்தப்போ அவனும் இதை பற்றி இன்டைரக்டாக பேசியிருந்தான். பட் ஆனால் அது பெருசாக இம்பேக்ட் ஆகலை. இன்னொரு சைடில் ஜங்குக் மட்டும் இல்லாமல் டேயோங்கும் இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் அதை பற்றி கம்பெனி மட்டும்தான் பேசியிருக்காங்க. இது வரைக்கும் டேயோங் வெளியே சொன்னதே கிடையாது. இது ஜங்குக்கை மட்டும் பாதிச்சிருக்குன்னு நினச்சா அங்கே இருக்கிற பிடிஎஸ் மெம்பரை ஒருத்தரையும் இண்டிவிஜுவலாக தான் பாதிச்சிருக்கு. ஆனால் இதில் பெருசாக பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா ஜங்குக் மட்டும்தான். மென்டலி அவன் ரொம்பவே ப்ரெஷர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஆர்மிஸான நாம் அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து அப்கமிங் ஆல்பம்ஸில் ஒரு சப்போர்ட்டிவாக நிற்போன்னு நினச்சோம். ஆனால் அவனோட மனசில் ஆர்மிஸையும் தாண்டி இந்த மாதிரியான சில பிளாக்கான டாட்ஸ் எல்லாம் இருக்குன்னு இப்போ தான் அவன் வெளிப்படையாகவே பேசியிருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் சொன்ன முக்கியமான விஷயம், இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறையா தடவை நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு என்ன ஆனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு என்னோடய ஆர்மிஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் லைவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தான். சச் அ பியோர் ஜெம். அவனுக்காக அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆர்மிஸை பற்றி மட்டும்தான் யோசித்தான். உங்களுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன்ற மாதிரி பேசினான். அது எல்லா ஆர்மிஸ்க்கும் ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் அதுக்காக ஜங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணாமல் நம்ம இருப்போம்னு சொல்ல முடியாது. இந்தியாவுக்கு வரும்போது நிச்சயமாக இந்தியன் ஆர்மிஸ் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெஸ்ட்டு ப்ரொடெக்டிவ் கொடுப்போம். அதே மாதிரி வேறு கண்ட்ரிக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற ஆர்மிஸ் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் கொடுக்கணுன்னு நம்ம இங்கேருந்தே ப்ரே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் டிக்கெட் கம்பெனிக்கு எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் லெட்டர் சப்மிட் பண்ணுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நீங்களும் அதை சப்மிட் பண்ணி ஜங்குக்கு மட்டும் இல்லை ஹோல் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கும்
நாங்கள் ஒரு ஷீல்டாக இருப்போம் அஸ் ஆர்மி அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டாட்டா பாபாய் செல்ல குட்டீஸ். லவ் யூ சார். அங்கேயும் போகிறேன். BTS Army, Alpha Mare.